வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, தீ விபத்தில் சிக்கிய நக்மா அடுத்த நொடி அவரை தூக்கிய வீசிய அங்காடி தெரு இயக்குனர் காதலன் பிளாஷ்பேக் இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். இது போன்ற எதிர்பாரான விபத்துகள் திரைப்பட தயாரிப்பில் எவ்வளவு ஆபத்தானது என்பதை எடுத்துக்காட்டும் ஒரு எச்சரிக்கை சம்பவமாக இந்த நிகழ்வு இன்று வரை குறிப்பிடலாம். 1994 பொள்ளாச்சி நடிகர் பிரபுதேவா, நடிகை நக்குமா உள்ளிட்ட உள்ளிருப்போர் உருவாகி கொண்டு பிரபலமான காதலன் திரைப்படத்தில் படப்பிடிப்பின் போது ஏற்பட்ட ஒரு தீ விபத்து சம்பவம் தான் தமிழ் திரையுலக வரலாற்றில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட நிகழ்வாக இருந்து வருகிறது. குறிப்பிட்ட காட்சி ஒன்றை படமாக்கும் போது படப்பிடிப்பு தளத்தில் வெடிபொருட்கள் மற்றும் பட்டாசுகள் லாரியில் ஏறப்பட்டு பயன்படுத்தியிருந்த நிலையில எதிர்பாராத விதமாக அந்த வெடிபொருள் திடீரென வெடித்ததாக சொல்லப்படுகிறது. இந்த வெடி விபத்து மிக அருகிலேயே இருந்த படக்குழுவினர் நடுவே ஏற்பட்டதால் சில நொடிகளில் சூழ்நிலை முழுவதும் பதற்றமாக மாறியது. தீப்பொறிகள் மற்றும் வெடிப்பொருட்கள் சிதறல்களால் வேகமாக பரவிய நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப குழுவின் இருந்து பகுதியாக நெருக்கம் கொண்டதாக பெரும் அபாயமாக உருவானதாக தகவல்கள் வெளியானது. இந்த அதிர்ச்சி தருணத்தில் உடனடியாக செயல்பாடு மற்றும் விரைவான முடிவெடுப்பின் காரணமாக நடிகை நக்மா பாதுகாப்பு அங்கிருந்து அகற்றப்பட்டதாகவும் படக்குழுவிலிருந்து சிலர் துரிதமாக செயல்பட்டு அவரை பாதுகாப்பு இடத்திற்கான கொண்டு சென்றதாகவும் பெரிய உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. சில வினாடிகள் தாமதம் ஏற்பட்டிருந்தால் பெரும் தீ விபத்தாக மாறியிருக்கக்கூடிய நிலை இருந்ததாக சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் நினைவு கூர்ந்திருக்காங்க. வெடிப்பின் தாக்குதலால் அருகிலிருந்த சில பொருட்கள் சேதமடைந்து புகை மற்றும் வெப்பம் காரணமாக சிலருக்கு லேசான அதிர்ச்சி மற்றும் மூச்சுத்திணறல் போன்ற நிலை ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவத்துக்கு பிறகு படப்பிடிப்பு உடனடியாக நிறுத்தப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக மீளாய் செயல்பட்டு வெடிப்பொருட்கள் பயன்படுத்த காட்சிகள் கூடுதலாக முன்னெச்சரிக்கை விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்ற விவாதம் திரையுலகில் எழுந்ததாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் ஸ்டண்டுகள் மற்றும் பட்டாசுகள் பயன்படுத்தும் போது அனுபவமுள்ள பாதுகாப்பு நிபுணர்கள் கட்டாயம் இருக்க வேண்டும் என்று முக்கியத்துவம் இந்த நிகழ்வின் மூலம் உணர்த்தப்பட்டது. இது போன்ற எதிர்பாராத விபத்துகள் திரைப்பட தயாரிப்பில் எவ்வளவு ஆபத்தானது என்பதை எடுத்துக்காட்டாக ஒரு எச்சரிக்கை சம்பவமாக இந்த நிகழ்வு இன்று வரை குறிப்பிடுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி தான் சோசியல் மீடியாவில் வைரலாகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.